பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். ஆனா இந்த விஷயத்துல சீரியஸா இருக்கானே. அவன் எல்லா பொண்ணுங்க கிட்ட இததான் சொல்லிட்டு இருப்பான். இந்த வாட்டி சேகர் உண்மையிலே லவ்ல மாட்டிக்கிட்டான். நாம அந்த பொண்ணை பாக்கணுங்கிறது அவனுடைய விருப்பம். அந்த பொண்ணை பத்தி ஒப்பீனியன் சொல்லி கேட்டிருக்கான். ஏன்னா அவன் அதை வச்சுதான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுமா. நீயும் அவன் பேச்ச நம்பிட்டியா? பட் ட்ரஸ்ட் மீ, ஏதாவது ஒரு பொண்ணு மடங்காம இருந்திருப்பா. அதனால உன் ஹெல்ப் கேட்டு வந்திருப்பான். அவனுக்கு ஏதாவது கிரஷ் ஏற்பட்டிருக்கும். அதுக்கு காதல்னு பேர் வச்சிருப்பான். நான் இது வரைக்கும் என் லைஃப்ல ஷேகர் சீரியஸா இருந்தத பார்த்ததே கிடையாது. நீ எதுக்காக அவன் விஷயத்துல சீரியஸ் ஆகுற? ஏன்னா ஷேகர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசினான். அது மட்டும் இல்ல, அவன் நிறைய மாறிட்டான். இன்ஃபேக்ட் அவனுக்குள்ள இப்ப எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னா, நீ ஒரு அவனை பார்த்தா உன்னாலே நம்ப முடியாது இவன் அதே ஷேகர் தானான்னு. சரி, ஓகே, ஒருவேளை உண்மையிலேயே அவனுக்கு காதல் வந்துருச்சுன்னே வச்சுப்போம். ஆனா இதெல்லாம் எப்படி வந்தது? அதாவது இவ்வளவு சேஞ்சஸ் எப்படி வரும்? வெல், இதுல என்னோட பங்கும் இருக்கு. அன்னைக்கு சேகர் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னதே நான் தான். ஒருவேளை அந்த பொண்ணை உண்மையா காதலிக்கிறேன்னா உன் ஃபீலிங்ஸ் இக்னோர் பண்ணாதன்னு சொன்னேன். அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்புறம் இன்னொன்னு கூட சொன்னேன், நடந்துட்டு இருக்கிற விஷயத்த அப்படி அக்செப்ட் பண்ண சொன்னேன். உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் நீ லவ் அட்வைஸ் கொடுத்துருக்க. ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க?